Chapter 1 Relation and Function. Example 1.4 and 1.5 பார்க்க போறோம். இப்போ example 1.4 அதுல A என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3, 4, 7, 8 and B வந்து 1, 7, 10. Which of the following sets or relations from A to B அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல 3 subdivision இருக்கு. R1, R2, R3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் அதோட செட்டு. இப்போ ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பின்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் செட் எல்லாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி மட்டும் கண்டுபிடிச்சுக்கிறோம். ஏ என்னவோ அதை எழுதிக்கிறோம், பி எழுதிக்கிறோம், ரெண்டையும் கிராஸ் பண்றோம். 3, 1, 3, 7, 3, 10, 4, 1, 4, 7, 4, 10, 7, 1, 7, 7, 10, 8, 1, 8, 7 and 8, 10 இது கிடைச்சிருக்கு. A cross B நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா கொஸ்டின்ல 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்களா, அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கிறோம். R1 is equal to அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, 3, 7, 4, 7, 7, 10, 8, 1 இதெல்லாம் A cross B ல இருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே இருக்கு. So R1 is a subset of A cross B, அதாவது contained in A cross B. Therefore R1 is a relation from A to B. அடுத்து இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கலாம். R2 is equal to 3, 1, 4, 12 கொடுத்துருக்காங்க. இப்போ 3, 1 belongs to A cross B. இப்போ 3, 1 வந்து இங்க இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு. ஸோ 3, 1 is belongs to A cross B. 4, 10 வந்து இருக்கு. அடுத்து 4, 12 இல்லை. பட் 4, 12 not belongs to A cross B. அது இல்லை. அதனால R2 is not a subset of A cross B. Therefore, R2 is not a relation from A to B. இப்போ third subdivision R3 is equal to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3, 7, 4, 10, 7, 7, 7, 8, 8, 11, 8, 7 and 8, 10 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து எது எது A cross B இருக்குன்னு பார்க்க போறோம். 7, 8 8, 11 நம்ம A cross B ல இல்ல, அது வந்து நாட் பிலாங்ஸ் டு A cross B. மித்தது எல்லாமே இருக்கு, இது ரெண்டு மட்டும் இல்ல. ஸோ R3 is not a subset of A cross B. R3 is not a relation from A to B. இதோட இந்த சம் வந்து முடிஞ்சுச்சு. எக்ஸாம்பிள் 1.5 ஆரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நம்ம செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம் அண்ட் டொமைன் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியான சம் தான் இது. இப்போ என்னதுன்னா ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கிறோம். ஆரோ டயக்ராம் வரைஞ்சி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 5, 6, 7, 8 கியூவில் வந்து 3, 4, 5ன்னு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு வந்து ரிலேஷன் எழுதணும். ரிலேஷன் அப்படின்னா என்ன எழுதணும் அப்படின்னா, அந்த ஆரோ டயக்ராம் எதுலேருந்து எது ஜாயிண்ட் ஆகுதோ அதான் ரிலேஷன். ஸோ 5, 3, 6, 4, 7, 8. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருக்க டேர்ம்லாம் வந்து எக்ஸ், அடுத்த இருக்க டேர்ம் ஒய். இப்போ செட் பில்டர் ஃபார்ம் நம்ம எழுதிக்கிறோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு, அது ஒரு வேர்டிங்கில் எழுதணும். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க டேர்ம் எக்ஸ் தானே, ஸோ எக்ஸ், ஒய் சச் தட் போட்டுட்டு எக்ஸும் ஒய்யும் இல்லை. இப்போ ஒய் நம்மளுக்கு வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா, எக்ஸ்லேருந்து 2 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒய் கிடைக்குது. அந்த மாதிரி எல்லா டேர்முக்கும் இருக்கும். அதனால ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. சரிங்களா, 5 மைனஸ் 2னா 3 கிடச்சிருச்சு. அது மாதிரி 6 மைனஸ் 2னா 4 கிடைக்குது. 7 மைனஸ் 2னா 5 கிடைச்சிருது. ஸோ நம்மளுக்கு வந்து அது ஒரு வேர்டிங் மாதிரி எழுதிக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு நம்ம வந்து எழுதிக்கிறோம். அதான் இங்கே எழுதிக்கிறோம். செச் தட் போட்டுக்கோங்க. செச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு கியூ. சரிங்களா, எக்ஸ் வந்து பியில் இருக்க டேர்ம்லாம் எக்ஸு, கியூவில் இருக்க டேர்ம்லாம் வந்து நம்ம ஒய் அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல, அதை வந்து எழுதியிருக்காங்க. சரியா, இதோட க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா இதோட ரிலேஷன் எழுதுறது தான் ரோஸ்டர் ஃபார்ம். இதே தான் நம்ம திருப்பி எழுத போகிறோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு 5, 3, 6, 4 and 7, 5. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டொமைன் ஆஃப் ஆர் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கணும். இப்போ டொமைன் ஆஃப் ஆர் அப்படின்னா பியில் இருக்கு இல்லையா, அந்த எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாமே டொமைன். அதாவது ஆரோ கனெக்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் அது டொமைன் சொல்லுவோம். ஸோ 5, 6, 7 மட்டும் எழுதணும், 8 எழுதக்கூடாது. கியூவில் இருக்கிறதுலாம் வந்து நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ரேஞ்ச் ஆஃப் ஆர் வந்து 3, 4, 5ன்னு வரும்.